சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 5 நாள் நடைபெற்ற தேசிய பயிலரங்கம். பொம்மலாட்ட கலை தற்பொழுது அழிந்து வரும் சூழ்நிலையில் அந்த கலையை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆங்கிலேய துறை சார்பில் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பொம்மலாட்டம் மற்றும் நாட்டுப்புற ஊடகங்கள் மூலம் தகவல் தொடர்பு திறன்களை வளர்ப்பதற்கான 5 நாட்கள் தேசிய பயிலரங்கம் நடைபெற்றது. திரு கலைவாணன் கையுறை பொம்மலாட்ட கலைஞர் அவர்கள் கூறுகையில், இந்த கலை என்பது படித்தவர்கள் கையாளுவதற்கான எளிய ஒரு கருவி என்றும், கிடைத்த தேவையற்ற பொருட்களை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு பொம்மலாட்டத்தை நடத்தலாம் என்றும் கூறினார். வணக்கம், என்னோட பேர் கலைவாணன். நான் கடந்த 47 வருஷமா கையுறை பொம்மலாட்டம் செய்யக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கேன். எனக்கு இதுதான் முழு நேர தொழில். பொம்மலாட்டம்ங்கிறது உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கலை. அந்த கலையை தமிழ்நாட்டில் மேடை ஒளி அமைப்போடு சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவியை பயன்படுத்துறது தான் என்னுடைய வேலை. ஏன்னா பொம்மலாட்டம்னா புராண இதிகாச கதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது. 1976 தொடர்ந்து சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்து அந்த பொம்மலாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். ஒரு 6800 நிகழ்ச்சிகளுக்கு மேலே நடத்தியிருக்கேன். தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பீகார் போன்ற பிற மாநிலங்கள்லையும் தமிழ்லையும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். அதே மாதிரி பெங்களூர்ல ஆங்கிலத்துல பள்ளிகளில் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஜப்பான் இந்த நாடுகளில் பொம்மலாட்ட பயிற்சியும் நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கேன். குறிப்பாக மலேசியாவில் பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் ஏற்பாடு செய்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் வகுப்பறையில் எப்படி கலை வடிவத்தை பயன்படுத்தி பாடம் நடத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பொம்மலாட்டத்தில் பண்ணியிருக்கேன். இந்த பொம்மலாட்டம்ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இல்லாமல் கற்பித்தலுக்கான ஒரு கருவியாக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை முடிவு செய்து இன்னைக்கும் மாதிரி பள்ளிகளில் பொம்மலாட்ட பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் பொம்மலாட்ட குழந்தைகளுக்கு பொம்மலாட்டம் கத்துறாங்க. அந்த கற்றுக் கொடுப்பவர்களுக்கு பயிற்சி எப்படி அதை கற்பிக்கணுன்றதுக்கான பாடத்திட்டமும் நான் உருவாக்கி தந்திருக்கேன். அதே மாதிரி இந்த கலை என்பது படித்தவர்கள் கையாளுவதற்கான ஒரு எளிய ஒரு கருவி. காரணம், இது கிடைக்கிற தேவையற்ற பொருள்களை வச்சு நம்ம பொம்மைகளை உருவாக்க முடியும். அதே மாதிரி பாரம்பரியமா பொம்மலாட்ட கலையிலே இருக்கிறவங்க நிறைய பேர் புராண இதிகாச கதைகள் தான் சொல்றாங்க. நாம இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற அறிவியலோடு சேர்ந்து வளர்ந்திருக்கிற இந்த கலை வடிவத்தை பயன்படுத்துகிற போது சமூகத்துக்கு தேவையான மாற்றத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்களை நம்ம பொம்மலாட்டத்துல சொல்ல முடியும், மற்றவர்களையும் சொல்ல வைக்க முடியுன்ற நோக்கத்துல தான் இந்த பயிற்சி நடக்குது. இது கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இதை கற்பிக்கிறதுனால அவங்க அடுத்த கட்டமாக சமூகத்தில் வேலை செய்யும் போது இதையும் ஒரு பிரச்சார கருவியாக பயன்படுத்துவாங்க. அதுக்காக தான் இந்த பொம்மலாட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும். படித்த மாணவ மாணவிகள் பொம்மலாட்டத்தை கற்றுக்கொண்டு வரும் பொழுது சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய பல செய்திகளை பொம்மலாட்ட கலை மூலியமாக தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார்.